மார்க்சிஸ்டுகள் இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு முன்னோக்கு புள்ளி என்றது வேறு. அப்ப நிறைய தகவல்கள் இருக்கும். ஆதாரம் இல்லாம பேசிட்டு போற அடிப்படை கிடையாது. நீங்க கேட்டா தேவையான ஆதாரங்கள் தரலாம். ஆனா முன்னோக்கு மார்க்சிய அடிப்படையில எப்படி அப்ளை பண்றது அது சார்ந்த ஒரு சில புள்ளிகள். அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்க என்ன அதை சொல்றது என்ன, சில சமயங்கள்ல இடதுசாரிகள் சும்மா கண்டவாட்டுக்கு பேசுறாங்கன்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. இதுல இருந்து மாறுபட்டு ஒரு அடிப்படையில கிளாரிட்டியோட பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஆதாரபூர்வமா சில விஷயங்களை சொல்லணும். ஆனா இருக்கிற 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். இதுல உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் ஏற்கனவே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொல்ற பாயிண்ட் முதலே நாங்க எங்களுடைய வெப்சைட்ல சில இதெல்லாம் படிச்சும் இருக்கலாம். அப்படி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கள். என்னுடைய குரல் கேட்கலன்னா, சவுண்ட் கேட்கலன்னாலும் சொல்லுங்க, சரியா? அப்ப முதலாவது என்ன புள்ளின்னு சொன்னா, இதுல அதாவது இந்த எக்கனாமியும் சொசைட்டியும் சார்ந்த ஒரு பிரச்சனை. பொதுவாக மார்க்சியர் மேல் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும். நீங்க எக்கனாமியை கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் சமூகத்துல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் சமூகத்துக்குள்ள, இது அந்த சமூகம் ஆர்கனைஸ் பண்ற விதத்தோட சம்பந்தப்பட்டது என்ற ஒரு விஷயத்த தெளிவா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனால இப்ப ஒரு கிரைசிஸ் டைம் இப்படி வரும் பொழுதுதான் அந்த மேலோட்டமா அந்த முகமூடிய போட்டுக்கொண்டு இயங்குகின்ற ஒரு வடிவமா இருக்கின்ற சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சில சட்டங்கள் விதிகள் எப்படி இயங்குகின்றது வெளியில தெளிவாக தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. அப்ப அந்த பிரச்சனையை நாங்க இப்ப பாக்குறோம். நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய விதமான விதிகள் இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். அப்ப எல்லாமே லிங்க். எப்படின்னா ஆரம்பத்துல எப்படி இந்த எபிடமிக், இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை ஆரம்பிச்சது என்றது உட்பட எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரு சைனா வைரஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மெயின் நியூஸ் திருப்பி யூஎஸ் ட்ரம்ப் சைனா தாக்குதலை வைத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஒரு அவங்கதான் இந்த லேப்ல இருந்து உருவாகினது wuhan டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு. ஆக்சுவலி இது ஒரு சும்மா ஒரு ப்ரொபகண்டா போர். அவங்க சொன்னது இதெல்லாம் சரியில்லை. அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொபகண்டா வார் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஎஸ்ல 30,000க்கு மேல தாண்டி போயிட்டே இருக்கு சாவு. அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இந்த யுத்தம். இதுக்கு பல்வேறு விதமான ரீஜனல் ஆஸ்பெக்டும் இருக்கு. இருந்தாலும் ஒரு பேண்டமிக் உருவாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது உணவு பழக்க வழக்கத்தால் மட்டுமல்ல, என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனால பல்வேறு விதமான மிருகங்கள் மக்கள் வாழும் இடங்களை நோக்கி நகருதல், மக்கள் ஒட்டு மொத்தமா குழுவாக உட்கார வைத்திருத்தல். இது பெரிய சயின்டிபிக்கான அப்ரோச் இருக்கு. நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. இம்பீரியல் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு எபிடமிக் பரவுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது எங்கேயும் உருவாகலாம். அது ஒரு சைனா சீனா ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் இல்லை. இப்ப நாங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த என்விரான்மெண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பல்வேறு காரணிகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. இப்ப இது அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வித்தா உணவு உற்பத்தி செய்யும் முறை எப்படி அந்த கூட்டம் கூட்டமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள், அந்த உற்பத்தி முறையின் அடிப்படை. இப்ப அப்ப எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அனைத்தும் பொருளாதாரம், அந்த சொசைட்டி எப்படி ரன் பண்ணுது என்றதோட கனெக்டடா இருக்கு. அந்த ஒரிஜின் ஆஃப் பேண்டமிக் சம்பந்தமான விஷயம். மற்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நடக்கின்ற அந்த டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், கொலைகளும் அந்த அழிவு தன்மையும் மார்க்ஸ் இது பற்றி சொல்லியிருக்காரு. முதலாளித்துவம் என்பது மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு அவர் மூலதனத்துல பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்ப எந்த ஒரு கிரைசிஸும், முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள் உருவாகின்ற எந்த ஒரு கிரைசிஸும் அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ், ஒரு அழிவுகரமான ஒரு பெரும் கிரைசிஸா மாறக்கூடிய சக்தி இருக்கு இந்த முதலாளித்துவம். அவங்களால டீல் பண்ண முடியாது. ஒரு ஆஸ்திரேலியன்ல நடந்த ஃபயரா இருக்கலாம், அல்லது அந்த சுனாமி வந்த ஒரு ஃப்ளட்டிங்கா இருக்கலாம். எதையுமே அவர்களால டீல் பண்ண முடியாது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்றைக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த பட்டு கொலைகள் கொரோனாவால மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போக முடியாது. மேலதிக படுகொலைகளை செய்வது முதலாளித்துவம். ட்ரம்ப் இன்றைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. யூகேல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பரவட்டும், பரவின பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த பரவ முடியாம ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உருவாகும் என்று ஒரு பாலிசியைத்தான் யூகேல எடுத்தாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறத ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில தான் இதை அப்ரோச் பண்ணாங்க. இது சீனா டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணுது.
சைனா. அப்ப அந்த இங்க வந்து என்னன்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கிற இந்த ஹெல்த் செக்ரட்டரி வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு 20,000 பேர் சாவாங்க, அப்படி செத்தால் வந்து எங்களுக்கு ஓகே, அது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே உள்வாங்கி இங்க இருக்கிற பூஷா மீடியா எல்லாமே, பிபிசி உட்பட எல்லாருமே வந்து அதை ப்ரொபகண்டா பண்ணாங்க, மக்களை தயார்படுத்தினாங்க சாவுக்கு. 20,000 பேர் சாகிறதுக்கான தேவை கிடையாது. ஒரு எக்யூப்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது, இந்த பிபிஇன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரொடெக்டிவ் பண்ற எக்யூப்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியால முடியாதா, ஒரு சின்ன ஃபேக்டரியால முடியாதா? அப்ப அந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு பிரச்சனையும் உருவாது. இதற்கான செலவு செய்வது கணக்குல எடுக்க மறுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு இந்தியாவில இருக்கிறவர்களுக்கும் நல்ல பல்வேறு நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஏன் ஒரு முன்னேறிய நாட்டிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. முக்கியமா வந்து ஓகே, யூஎஸ்லயே அது பரவாயில்ல, ஒரு பிரைவேடைஸ்டு ஹெல்த் சர்வீஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு ஸ்வீடன் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, தேசியமயமாக்கப்பட்ட சேவைகள் இருக்குன்ற இடத்துல கூட பார்க்க முக்கியமான பிரச்சனை அந்த நியூ லிபரல் 60 ஆண்டுகள் இருந்து தொடர்ந்து இந்த சேவைகள் தாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இந்த சேவைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி முதல் வந்த போது, பெரும் மந்த நிலை, அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடுக்கு பிறகு நடந்த போராட்டங்களின் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட இந்த சேவைகள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜெர்மனி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு, இந்த சேவைகளை ப்ரொவைட் பண்ற ஒரு தேசியமயமாக்கப்பட்ட சுகாதார சேவை, ஹெல்த் சர்வீஸ். ஆனா ஜெர்மனிலேயே 600க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் மூடி இருக்காங்க. நம்ப முடியாது. வெரி வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். ஆனா அங்கேயே அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, யூகேல என்ன நடந்திருக்கு, பல்வேறு நாடுகள் இந்த நோடி கண்ட்ரி உட்பட என்ன நடந்திருக்கு. அப்ப அதனுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இவர்கள் அப்ரோச் பண்ண விதம், இவர்கள் வந்து ஃபேக்டர் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு பெட் இருக்கு, அந்த அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி தான் நாங்க இதை கண்ட்ரோல் பண்ணலாம். புதுசா ஒரு பெட்டை கிரியேட் பண்ணுவோம் சிச்சுவேஷன் கிடையாது. 10 நாள்ல ஹாஸ்பிட்டல கட்டினாங்க சைனாவை, அடுத்த 13 நாள்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல புதுசா கட்டி நிமித்தாங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் அங்க சைனால இருந்தது. இவங்கள்ட்ட அது கிடையாது. நிறைய உற்பத்தி வளங்கள், அடிப்படை உற்பத்தி செய்கிற பிரச்சனை இவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது மூவ் பண்ணிட்டு சைனா ஏற்கனவே. இது ஒரு பெரிய சிக்கலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. இப்ப இவங்க வந்து 10-12 நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டின யூகேலன்னு சொன்னாங்க. அது கட்டினது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய வேர்ஹவுஸ் எடுத்து அதை மிலிட்டரிய வச்சு வயரெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பெட்டை போட்டாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒரு புதுசா கட்டினது கிடையாது. சோ இந்த மாதிரி திணறாங்க ஒரு கட்டத்துல. அதுல வந்து சாவு என்பதை, இறத்தல் என்பதை, இத்தனை பேர் இறப்பாங்க என்பதை ஒரு ஃபேக்டரா ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணித்தான் இயங்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு மேல சாகிற நிலைமை, ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு மேல சாகிறது யூஎஸ்லயும், ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல சாகிறது இத்தாலியில, நான் இப்ப யூகேலயும் இருக்கு. இவங்க ஆரம்பத்துல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சைனாவை. ஆனா சைனா செய்யற அத்தனை எல்லா விதமான அடக்குமுறைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் இங்க செய்யறாங்க. நம்பர் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேல 700 பேர் நேற்று சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. வெளியில ஹாஸ்பிட்டல்ல சாகுற நம்பரை மட்டும்தான் நாங்க சொல்றாங்க. வெளியில சாகுறது அல்லது ஓல்ட் பீப்புள், வயசானவங்க இருக்கிற வீடுகள்ல சாகுறது, அந்த சாவை இன்க்ளூட் பண்ணல. இப்ப வந்து பிரஷர் வந்து கீழே இருந்து வர்ற பிரச்சனால அதையும் இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கிறதால மேலும் அதிகரிக்கும் என்ற பிரச்சனை. அந்த கேர்வை பிளாட்டின் பண்ணி காட்டணும் அப்படின்றதும், அதனால இப்ப இது திருப்பி அந்த எக்கனாமியை ரீஓபன் பண்ணணும் என்றதுதான் இப்ப பெரிய பிரச்சனை இப்ப இந்த நாடு. அப்ப இதனால போய் சொல்றாங்க. அப்ப எல்லாம் செய்யறாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்க செய்ய தயாரில்லை சைனா செய்த வேலை என்னன்னு சொன்னா, சீனால வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க ஏராளமான பணத்தை இதை கண்ட்ரோல் பண்றது. அதை இவங்க செய்ய தயாரில்லை. இவங்க பணத்தை அவைலபிள் ஆக்கி வச்சிருக்காங்க இப்ப அந்த கிரைசிஸ் டீல் பண்றதுக்கு, எக்கனாமிக் கிரைசிஸ். சோ அப்ப இதுல வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னா, இந்த கொரோனாவால வந்த கிரைசிஸ் ஆக்சுவலி வெரி கேர்ஃபுல்லா இருக்கும். இது கொரோனாவால வந்த கிரைசிஸ் அல்ல. ஏற்கனவே எல்லா எக்கனாமிஸ்டும் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள், இன்னொரு டிப் நாங்களும் பல கட்டுரைகள் எழுதி இருக்கோம், பாசிபிள் எப்பன்றதுதான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஏற்கனவே மலை என்ற ஓரத்துல விழுறதுக்கு தயாராகி நின்று கொண்டிருந்த எக்கனாமியை தள்ளி விழுத்தி விட்ட வேலைதான் கொரோனா செய்திருக்கு. ஆனா கொரோனா பீரியடால வேர்ல்டுல வந்து இதுவரை காலமும் நாங்க சந்திக்காத மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன், அன்பரலல் இன் ஹிஸ்டரி பாக்குறோம். எப்படின்னு கேட்டா, அரைவாசி பாப்புலேஷன் வேர்ல்டு வைடா உள்ள இருக்கு. அப்ப ஜெனரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. உலக நாடுகள் முழுக்க நடக்கின்ற நடவடிக்கைகள் ஜெனரலைஸ் பட்டிருக்கு. அதுல ஒரு பெரிய நாடுகள்ல, யூரோப்பியன் நாடுகள்ல இருக்கிற விஷயத்தை அப்படியே கொப்பி பண்ணும் பொழுது செல்லுபட்டா அது ஒரு சிக்கலை உருவாக்குது. அந்த பெர்மனன்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், அன்இவன் அண்ட் கம்பைன் டெவலப்மெண்ட். நீங்க உலகளாவிய ஒரு பெரிய கொள்கையை
ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சிக்கல் உருவாகுது. அது மட்டும் கிடையாது. இப்ப எக்கனாமி என்று பார்க்கும் பொழுது இது ஒரு ட்ரிகர் தான். ஆனா அதே சமயம் அது அப்ப இந்த எக்கனாமிக் உள்ள நடந்து செல்லும் வரையும் நாங்க பல்வேறு மூவ்மெண்ட்ஸை பார்த்தோம். தொடர்ந்து சேவைகள் வெட்டப்பட்ட ஆஸ்டெரிட்டியை பார்த்தோம். ஏற்கனவே 2007 2008 காலப்பகுதியில நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியாதோட கரெக்டா கட் பண்ணுங்க என்ன ஹாஃப் அன் ஹவர்ல. சோ அப்ப அந்த ஏற்கனவே சேவைகள் வெட்டப்பட்ட 2007 2008 கிரைசிஸ்ல இருந்து முழுமையாக முதலாளித்துவ பொருளாதாரம் விடுபட முடியாத திணறிக் கொண்டிருந்த நிலைக்குள்ளதான் இது நடந்தது. ஏற்கனவே நூரியால் ரூபினி போன்ற எக்கனாமிஸ்டுகள், ஒரு சென்சிபிளான எக்கனாமிஸ்டுகள் வந்து ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். வந்து பிஸ்கால் ஏற்கனவே அவர்கள் வந்து ஸ்டிமுலஸ் மெத்தட், அதாவது இந்த 2007 2008க்கு பிறகு வந்த பேக்கேஜஸ் நிறைய காசு போட்டாங்க இல்லையா, அது ரன் அவுட் பேசிக்கலி. அது வந்து இல்லாம போய் கொண்டிருக்கிற இடத்துல புது கிரைசிஸை சந்திக்கும் போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதான் கேள்வி. இதுக்குதான் இந்த பிஸ்கால் பாலிசின்னு சொல்றோம், அல்லது கெய்ன்சியன் என்று சொல்லலாம், அல்லது இந்த காசு கொடுக்குற விஷயத்துக்கு வராங்க, ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இதுக்கு வர்றாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 250க்கு மேல இருக்கு ட்ரில்லியன் டாலர் டெட், கடன். பெரும்பான்மையான வளர்ச்சி அடைந்த நாடுகள் கடனின் அடிப்படையில இயங்குது. இந்தியா உட்பட வளர்ச்சி அடையும் நாடுகளும் கூட கடனின் அடிப்படையில இயங்குது. ஆனா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல 300% கடன் ஜிடிபியோட அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல வந்து நீங்க இப்ப அவைலபிள் மணி இல்லாத சிச்சுவேஷன் உருவாது. எங்க இருந்து வரப்போகுது? இப்ப IMF இருக்குது. IMF வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஊக்கு ஃபண்ட நிப்பாட்ட மாதிரி IMF நிப்பாட்ட வழிக்கிடலாம். இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இடையிலான மோதல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கிறதை நாங்க பாக்குறோம். அப்ப அந்த காசு பிரச்சனை எப்படி நீங்க கொண்டு வரோம்? அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த டிமாண்ட கிரியேட் பண்ண முடியாது உங்களால. என்னென்று உருவாக போகுது, எங்க இருந்து உருவாக போகுது? மிகப்பெரிய சந்தை இப்ப இந்த சீனா மட்டும்தான். ஏன்னா இங்க நீங்க ஒரு 3 ஒருவர் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கார்கள். அமெரிக்கால என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, நீங்க பாப்பீங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் இருக்கின்ற வறுமை மிக மோசமா இருக்கு. இங்கு செத்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் இமிகிரன்ஸ், வெளிநாட்டவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் தான். அதை பற்றி சொல்வதற்கு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல இந்த கொரோனா வைரஸ் என்பது வந்து ஒரு ஈக்குவலைசர், சமநிலைப்படுத்தி இருக்கு, எல்லாரையும் தாக்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வைத்தார்கள். மிக தவறான ஒரு பிரச்சாரம் அது. இது எல்லாரையும் தாக்கவில்லை, அடிச்சு தாக்குது வறுமையானவர்களையும், தொழிலாளர்களையும், கீ ஒர்க்கர்ஸ் சொல்லப்படுகிறவர்களையும். அவர்கள் தான் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு சில ஃபேமஸான ஆட்கள் வந்து வைரஸ் உட்படுத்துறது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஆக்டர்ஸா இருக்கலாம் என்றதுக்காக எல்லா வர்க்கத்தையும் தாக்குது என்று சும்மா சொல்லிவிட்டு போக முடியாது. உழைக்கும் வர்க்கம் தான் மிக மோசமான அளவில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த எக்கனாமி. அப்ப இவர்கள் எப்படி அந்த டிமாண்ட கிரியேட் பண்ண முடியாது? இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன் டைமுக்கு பிறகு, அந்த டைம்ல அல்ல, அதுக்கு பிறகு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பீரியட் சொல்லுவோம். அந்த ரூஸ்வெல்ட் டைம்ல அந்த நியூ டீல் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அந்த கெய்ன்சியன் மெஷர் கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க அந்த இதை நோக்கி நகர்றதை தவிர வேற வழி இல்லை. காசை ஹெலிகாப்டர் மணி இறக்கி மக்களுக்கு கொஞ்சம் காசையாவது கொடுத்து அதன் மூலமாக ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ண முடியுமா என்றதை யோசிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே முதலாளித்துவ எக்கனாமிக்ஸ்கள் வந்து சொல்லி இருக்காங்க, பலர் எழுதி கொண்டிருக்காங்க, இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பேர். பைனான்சியல் டைம் பெரிய கேம்பெயினே பண்ணிட்டு இருக்குது, மூலதனத்தை எப்படி ரீபூட் பண்றது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்ட் வார்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மதிப்பு வந்து உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அழிக்கப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து திருப்பி ஒரு பொருளாதார வளர்ச்சியை இன்னொரு பபலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இன்றைக்கு மூலதனத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த வகையில் அவர்கள் உருவாக்க போகிறார்கள்? பிஸ்கல் பாலிசி மட்டும் காப்பாத்தினது அல்ல மூலதனத்தை என்றது முக்கியமான ஒரு புள்ளி. அந்த டிப்ரெஷன் டைம்ல நியூ டீல் தான் அந்த முதலாளித்துவத்தை காப்பாத்திச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் போதாது இவர்களுக்கு. எவ்வளவு தூரத்துக்கு அந்த டிமாண்டை எப்படி உருவாக்குறதுன்றது பெரிய சிக்கல். அப்ப அது இவர்கள் சொல்லலாம். ஆனா இந்தியா மாதிரி நாடுகள்ல தூக்கி போடுறதுக்கு காசு கிடையாது, ஏற்கனவே கடன்ல இருக்கு. இப்ப இலங்கையை போட்டீங்கன்னா 45 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு கடன் கட்டணும். கடன் மட்டும் ஜிடிபி இந்த பல மடங்கு. அவர்கள் எப்படி பிஸ்கல் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்ப நியோ கொலோனியல் கண்ட்ரி சொல்லப்படுகின்ற நாடுகள்ல அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. அப்ப அங்கு வறுமை அதிகரிக்கிறது. அப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தொடர்ந்து இந்த எக்கனாமிக் பிரச்சனையிலிருந்து இவர்களால் மீண்டும் வெளியில வர முடியாது. இதனாலதான் மற்றவர்கள் சொல்வதற்கு, நாங்க சொல்வதற்கு நிறைய இருக்கு.
பிஸ்கல் பாலிசி கொடுக்கறது வேணாம் நாங்க சொல்லவில்லை, கொடுங்க, இன்னும் தேவைதான் மக்களுக்கு. அதே சமயம் அது போதாது, பல்வேறு மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வறுமையையும் கொடுமையையும் டிட்டீரியேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸையும் உருவாக்குன்ற அடிப்படையில தான் இது தொடர முடியும். உங்களுக்கு தெரியும் 14-15% மேல் வளர்ச்சி அடைந்தது யுத்தத்துக்கு பிறகு. ரஷ்யாவில 200-300% எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அந்த அடிப்படையில் அந்த பபுள் புதிய ஒரு பபுள் உருவாக்குற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த 250 ட்ரில்லியன் கடன் இருக்கிற நிலைமை அது வந்து இரட்டிப்பாகி 500 ட்ரில்லியனுக்கு போகலாம், 400க்கு போகலாம், 500க்கு போகலாம். அந்த அடிப்படையில் இவர்கள் முதலாளித்துவத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எதிர்ப்பு என்பது அவர்களுக்கு கம்மியாக இருக்கின்றது. இலுகா அப்படின்ற யாரோ ஒருத்தவங்க மியூட் போடல, அதான் சவுண்டா இருக்கு. இலுகா தட் ஒன்னு யாரோ ஒருத்தர் மியூட் போடல. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த எதிர்ப்பு கம்மியா இருக்கிறதால அவர்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் எவ்வாறு அவர்கள் திருப்பி வளர்ச்சி அடைவது? ஓகே, 5% வளர்ச்சி, 3% வளர்ச்சி போதுமா அந்த மிகப்பெரிய பபலை உடைப்பதற்கு? அப்ப 20%-30% வளர்ச்சி அடையணும் அவர்கள் மீண்டு வர்றதுக்கு. மீண்டு முழுமையாக மீள்வதை நோக்கி நகர்வு 5 வருஷம் 10 வருஷத்துல நகரலாம் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி தேவை. அதற்கான வளர்ச்சிக்கான டிமாண்ட் இருக்கா? உற்பத்தி சக்திகளின் நிலவை எப்படி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதனால் ஜெர்மனி போன்ற நாடுகள் என்ன செய்கின்றன? இப்ப கார் மேனுபேக்சர் எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு பெரிய கிரைசிஸ். இப்ப இந்தியாவிலையும் அது ஒரு பெரிய கிரைசிஸ். இப்ப இவங்களும் அந்த பொறுத்தளவு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா ப்ரொடக்ஷனையும் செய்ய முடியாமல் தேவைக்கேற்ற அந்த பெரிய மார்க்கெட், அதாவது மிடில் கிளாஸ் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கான உற்பத்திகளை மட்டும் செய்து கொண்டு ஒட்டுமொத்தமான ஒர்க்கிங் கிளாஸ் வறுமையான ஆட்களை கைவிடுறதுக்கான ஒரு டிசிஷனை நோக்கி மூலதனம் நகர்ந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்காக அதிகாரத்தை சுத்தி ஒரு லேயரை மட்டும்தான் வைத்திருப்பார். அவர்களுக்கு ஒரு அலை ஒன்று தேவை, அவர்களுக்கு ஒரு தங்களுக்கான ஒரு நட்பு சக்தி ஒன்று தேவை. அப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா $80,000 மில்லியனர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். அது ஒரு நட்பு சக்தி அவர்களுக்கு. அப்ப பாப்புலேஷன் வைட்டா அது பெரிய அளவாக இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அவர்களுடைய அதிகாரம் குறுகி கொண்டிருக்கின்றது. இது வந்து ஸ்டேட் அரசு பற்றி ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லார் மனத்திலையும் எழுப்பியிருக்கு. ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் லெனின் எழுதின நூலை வந்து தோழர்கள் படித்திருப்பார்கள், மீண்டும் வாசிக்கிறதுக்கு அவசியமான ஒரு நூல். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு இருக்கின்ற நிலைமை ஒரு பொனபார்டிஸ்ட் கேரக்டரான அல்லது ஒரு அதிகாரத்தை இன்னும் கூட கையில் எடுக்கின்ற ஒரு நிலைமையத்தை நகருது. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த நியோ லிபரல் பாலிசி என்று சொல்லப்பட்ட அந்த ஃப்ரீட்மேன் ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து உட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்லை. முதலாளித்துவ நாடுகள்ல ஹெலிகாப்டர் மணி வந்து கொன்றோம் சொல்லி சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்கிறார் 160 மணி 1 வீக்ல $2 trillion சாங்ஷன் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல. சோ அவங்களே எதிர்பார்க்கல இந்த ஒரு தூரத்துக்கு வரும்னு சொல்லி. ஏனென்றா சொன்னா 2 மில்லியன் கணக்கு வழக்குகள் நீங்க வேணுமெண்டா நான் சொல்றேன். இப்ப எத்தனை 350 ஈரோ வந்து யூரோப் இங்க 350 பில்லியன் சொல்லி ஏராளமான பணம் ஒதுக்குறாங்க. யாரை பாதுகாப்பதற்கு? எக்கனாமிக்கலா அந்த பிக் பிசினஸை பாதுகாப்பதற்கு. அதே நேரம் ஒரு சிறு தொகையை தூக்கி எறிகிறார்கள் ஒர்க்கிங் கிளாஸ் நோக்கி. அந்த டிமாண்டை திருப்பி உருவாக்கலாம், திருப்பி ஒரு குறைந்த பட்சம் 0க்கு மேல வளர்ச்சியை கொண்டு போய் விட முடியுமா? அந்த அடிப்படையில் தொடர்ந்து மக்கள் வந்து சஃபர் பண்ணி கொண்டிருக்க தாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். கெய்ன்ஸ் வந்து ஒரு காலமும் சொல்லவில்லை தான் முழுமையான ஒரு எக்கனாமிக் பாலிசியை வச்சிருந்து. கெய்ன்சியனிசம் என்றது ஒரு கிரைசிஸ் எப்படி டீல் பண்ற பிரச்சனை சார்ந்தது. அதுக்கும் ஒரு டெம்பரரி தான். அவர் மூலதனத்துக்கு எதிரானவர் அல்ல, முதலாளித்துவத்துக்கு எதிரானவர் அல்ல. அவரை பொறுத்தளவில் இப்ப நீங்க இந்த பிஸ்கல் பாலிசியை கொண்டு வந்து ஹெலிகாப்டர் கொண்டு வந்து மணியை கொண்டு வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு ஒரு பூம் வரும், அந்த பூம்ல நீங்க அதை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்ற சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த கெய்ன்ஸ் அந்த பாலிசியை வைக்கிறார். ஆனா அந்த கெய்ன்சியனிசம் கூட இந்த காலத்துக்கு தற்சமயம் சாத்தியமா? ஏன்னு சொன்னா ஒரு பெரிய நீண்ட காலம், ஒரு குறுகிய காலம் அல்ல, நீண்ட காலத்துக்கான ஒரு கிரைசிஸை நாங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். குறுகிய காலம் அல்ல, இதுதான் முக்கியமான பிரச்சனை. இந்த நீண்ட காலத்துக்கு ஒரு கிரைசிஸை முதலாளித்துவத்தால் சஸ்டெயின் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒர்க்கிங் கிளாஸ் தொழிலாளர்களுடைய பலம், தொழிலாளர்கள் சார்ந்த அமைப்பு சார்ந்த பலம் சார்ந்திருக்கின்றது. இந்த இடத்துல இன்னொரு புள்ளி என்னன்னு சொன்னால், இதுல நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல
ஸ்டேட் பத்தி பேசணும்னு நிறைய பேசலாம். ஆனா குயிக்கா நான் போறேன்னு சொன்னா, இப்ப ஒர்க்கிங் கிளாஸ் வந்து வரும்பொழுது வாசிங்க அந்த ஜிம்ம வேர்ல்டு. அப்ப 1915ஆம் ஆண்டு 2ஆம் உலக யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த சிச்சுவேஷன் என்ன, இன்றைக்கு வந்து உலக யுத்தம் நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லி பூஷ்வா தலைவர்கள், முதலாளித்துவ தலைவர்களே சொல்லிக் கொள்றார்கள். ட்ரோம் எல்லாரும் கிட்டத்தட்ட இது ஒரு உலக யுத்தம் தான் என்ற மாதிரி தான் சொல்கிறார்கள். அதுக்கான கண்டிஷன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. மாஸ் மர்டர் நடக்கிறது. அமெரிக்காவுக்குள் இது ஒரு புரோபகண்டா பாயிண்ட் தான். ஆனா ஆக்சுவலி ஒரு முக்கியமான புள்ளி, அமெரிக்காவுக்குள் இத்தனை அமெரிக்கர்களை கொண்ட வேற எந்த பிரசிடென்டே நீங்க காட்ட முடியாது. இது கொலைதான். இது வந்து சும்மா அவருக்கு வைரஸால சாவல்ல, இது ஒரு கொலை. அமெரிக்காவில் நடக்கிறது. இத்தனை பேர் கொல்லப்படுதல் நடந்ததில்லை. ஒரு யுத்த காலத்துல கூட இவ்வளவு பேர் கொல்லப்பட்டது கிடையாது. அவங்க வெளியில போய் ஆமி போய் கொண்டு செத்துருக்காங்க, அது பண்ணிருக்காங்க. உள்நாட்டுக்குள்ள சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ், அதுவும் வறிய மக்கள் எப்படி அள்ளி தூக்கி கொலை செய்வது கிடையாது. அப்ப இப்படி ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கு. இப்ப பெரிய ஒரு கிரைசிஸ். ஆனா இதே சமயத்துல ஒரு பெரிய கிரைசிஸ் வரும் பொழுது பொதுவாக ஒர்க்கிங் கிளாஸ் இனிஷியலா வந்து ஹோப் பண்ணுவாங்க, என்ன செய்றீங்களோ எது செய்றீங்களோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பா வலதுசாரிகளுக்கு அவர்களுடைய பலமும் பாப்புலாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ற ஒரு டெம்பரரி பீரியட் நாங்க பார்ப்போம். அதைத்தான் நாங்க இன்றைக்கு பாக்குறோம். ட்ரம்ப் வந்து பெருசா என்ஜாய் பண்றாரு, நிறைய சப்போர்ட். இங்க போரிஸ் ஜான்சன், ஈவன் பொல்சனாரோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இருக்கின்ற வலதுசாரி தலைவர்கள் பாப்புலாரிட்டி இருக்கு. இந்த கிரைசிஸ் பீரியட்ல இருந்து தள்ளி எங்களை கொண்டு போய் விடுங்க என்று சொல்லி அவர்களை நோக்கி நகர்றது இயற்கை. அந்த தவறை இடதுசாரிகளும் தொழிலாளர் யூனியன் அந்த தலைமைகளும் செய்ய முடியாது. இது ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த 1900 யுத்தத்துக்கு முன்னால் செய்தார்கள். அந்த தவறை நாங்க செய்ய முடியாது. அது இந்த தருணத்திலேயே ஒரு இண்டிபெண்டன்ட் பொசிஷனை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல நாங்க இருக்கோம். ஏன்னு சொன்னா இந்த சப்போர்ட்ன்றது ஒரு டெம்பரரி, தற்காலிகமானது. மூமெண்ட் இல்லாத, மக்கள் பவரை ஃபீல் பண்ணாத ஒரு கட்டத்தில் இருந்து உருவாகுவது. அப்ப நீங்க இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். இப்ப யூகேல இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். ஏதோ மாறிச்சு போல இருக்கு. நான் பேசுறது கேட்குதா தோழர்கள்? கேக்குது எல்லாருக்கும். இல்ல, அந்த ஒரு சிச்சுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இப்ப 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 அதை நோக்கி இருக்கிறது ஒரு முக்கியம். ஏன்னு சொன்னால் எல்லா இப்ப இருக்கிற இடதுசாரி என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மிக பலவீனம். ஒரு புரட்சிகர சக்திகள் உலகளாவிய ரீதியில பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த சிபிஎம் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது இங்க பொடிமஸ் அல்லது சிறிசானு பலமான நம்பர்ல இருக்கின்ற அமைப்புகள் உட்பட அதுல இருக்கின்ற தலைமைகள் எப்படி முதலாளித்துவத்துக்கு முண்டு கொடுத்து, அந்த அரசுகளுக்கு முண்டு கொடுத்து இதை கொண்டு போய் நகர்த்தலாம் என்று சிந்திக்கிறார்களே தவிர இண்டிபெண்டன்ட் ஒரு பொசிஷன் வைக்க தயங்குகிறார்கள். எதற்காக நாங்க அரச நிக்கோன் பண்றது ஒரு கேள்வி. இண்டிபெண்டன்ட் பொசிஷன் எடுக்காமல் வருகின்ற மூவ்மெண்ட், வருகின்ற போராட்டங்களுக்கான தலைமையை பற்றி சிந்திக்க முடியாது. இது ஒரு முக்கியமான புள்ளி. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இந்த இடத்துல வந்து அங்க இப்ப யூஎஸ்ல இருக்கிற இன்னொரு சிச்சுவேஷன் சொன்னா, எலெக்ஷனை நோக்கி நகருது. நீங்க பாக்குறீங்க, பெர்னி சாண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் ஃபுல்லா என்டோஸ் பண்ணியிருக்காரு. அதை என்டோஸ் பண்ணாட்டி நீங்க வந்து தவறு என்று வேற சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. சோ அப்ப இதை நோக்கி நகர்றாங்க. இதை கடுமையா காரசாரமா விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம். தொடர்கள் நான் இந்த ஒரு புள்ளியில மட்டும் முடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, இன்னும் நிறைய புள்ளிகள் இருக்கு பேசுறதுக்கு. இதுவரை காலம் நாங்க வாழ்ந்த உலகம் அல்ல இப்ப இருக்கிறது. திருப்பியும் நாங்க வாழ்ந்த உலகத்துக்கு திரும்பி போவதும் சாத்தியம் அல்ல. இதை சொல்லும் போது ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதும், அதற்காக எங்களை மாற்றிக்கொள்றதும், அதுக்காக நாங்கள் தயார்படுத்துறதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்சிஸ்டாக, இடதுசாரி அமைப்பாக, ஒரு போராளிகளாக இயங்கி கொண்டிருக்கிற தோழர்கள் மத்தியில இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால், நாங்கள் இதுவரை காலம் இருந்த ஒரு நிலவரம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் புது ஒரு வகை, இப்ப நான் இன்னும் நிறைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சம்பந்தமா கூட பேசல, முழுமையான மாற்றத்துக்குள்ளாக இருக்கு. ரீஜனல் ஆர்கனைசேஷன் எல்லாம் கலைக்கப்பட்டு உடையிற ஒரு கட்டத்துல வந்து நிக்குது. யூரோப்பியன் யூனியன் இதுவரை காலம் இப்படி ஒரு கிரைசிஸ் சந்திச்சது கிடையாது. நாளைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தா யூரோப்பியன் யூனியன் எல்லா நாட்டிலையுமே தோற்கடிக்கப்படும். இத்தாலியில தூக்கி வெளியில விட்டுருவாங்க. ஒரு அனெக்டோட் நான் உங்களுக்கு சொல்றேன். வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற டிஃபென்ஸ் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிருக்கு.
அப்ப உங்களுக்கு ரீஜனலாவும் கூட இன்னைக்கு இலங்கையை பெயில் அவுட் பண்றதுக்கு 500 மில்லியன் சைனா கொடுத்துருக்கு. அப்ப பாகிஸ்தான் மிலிட்டரியை சஸ்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு சைனா தேவையா இருக்கு. ரீஜனலாவும் இன்னைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் எமர்ஜென்சி. அப்ப இதே சமயத்துல ஜிடிபி இந்த போலண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 50% 50% குறையும்னு சொல்றாங்க. யூகேல வந்து 35% சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஃபிகர்ஸ், நினைச்சே பார்க்க முடியாது. 40% சைனான்னு சொல்றாங்க. சைனாவுக்குள்ள இன்டர்னலா பெரிய கிரைசிஸ் இருக்கு. இது அடுத்து கிளியர் கட்டான ஒரு நேரோட்டு வழி எல்லாம் இல்ல. ஓகே அமெரிக்கா போயிட்டு நீ சைனா வந்துட்டு அப்படி அந்த பார்வையில கூட பார்க்க முடியாது. ஏன்னா இது பெரிய கிரைசிஸ், எல்லா உட்பட்ட கிரைசிஸ். இது கோல்ட் வார்ல நடக்கிற கிரைசிஸ் அல்ல. அதோட கம்பேர் பண்ணவும் முடியாது. நிறைய கற்றுக்கொள்ளலாம் நாங்க கிரேட் டிப்ரெஷன்ல இருந்து. ஆனா இப்ப நாங்க பாக்குறது வந்து வரலாற்றுல எதுவுமே இதுவரை காலத்துல இல்லாத ஒரு விஷயம். பல்வேறு காரணங்கள் இருக்கு, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதோட நிறுத்துறேன். நான் தோழர்கள் பேசுவேன்.